சரி, இன்னைக்கு நீங்க என்ன செஞ்சு அசத்த போறீங்க? நான் தேனா இன்னைக்கு கானா பாட்டு, தானா ஆடும் நகைச்சுவை இவைகளெல்லாம் சொல்ல போகிறேன். ஓகே ஐயா, அசத்துங்க. தேரிலே சிறந்தது திருவாரூர் தேரு, ஊரிலே சிறந்தது அவரவர் ஊரு, காரிலே சிறந்தது வசதியான காரு, நிகழ்ச்சியிலே சிறந்தது அசத்தப் போவது யாரு? பள்ளிக்கூடத்தில் நடக்கிற ஜோக்கெல்லாம் நினச்சோம்னா அது ஒரு வரையறையெல்லாம் போயிட்டே இருக்கும். நான் பள்ளிக்கூடத்துக்கு போனதும் ஐயா நீங்கள் பாடம் நடந்து போகிறீங்களா அப்படின்னு கேட்டா. நடத்தலடா இன்றைக்கி ஓய்வுன்னு. அப்போ உடனே பாட்டு போடுறான், ஐயா தோரை நீ பல்லாண்டு வாழணும் ஐயா தோரை. இல்லைடா ஒன்றும் நிலுவையெல்லாம் நிறையா இருக்குது, அதனால் பரீட்சைக்கு வேண்டியதெல்லாம் நடத்த போகிறேன் அப்படிங்கிறேன். ஐயா தோரை நீ ஐயோன்னு போகணும் ஐயா தோரை. பையன்கிட்ட எப்போவுமே பிரச்சனையை வச்சு கொள்ளக்கூடாது. ஒரு நாள் ஃபஸ்ட்டு படி பர்மிஷன் போட்டுட்டு 2வது படி கிளாஸுக்கு போகிறேன். எல்லோரும் என்னை பற்றி புகழ்ந்து பாட்டு பாடிட்டு இருக்கானுங்க. எப்படி? அவர் வருவாரா பாடம் நடத்தி நம்மை போரடிக்க, அவர் வருவாரா கேள்வி கேட்டு நம் உயிரை வாங்க, அவர் வருவாரா. ஏ பள்ளிக்கு வராத வாத்தியார்கள் வாழ்க, பாடங்கள் சொல்லி தரும் வாத்தியார்கள் ஒழிக, தலை பலி என்று தீருமோகாம். ஓஹோ ஆம். தமிழைய சொல்லி தரும் இலக்கண விளக்கம், விளக்கண்ண வேப்பண்ண 2 மதில் மணக்கும். இந்த நேரம் அவர் ரோட்டில் வருவாராம், லீவை போட்டு விட்டு வீட்டில் இருப்பாராம். இன்னைக்கு சம்பள நாள் 31ஆம் தேதி வருவாரே, அவர் வருவாரே. இந்த மாதிரி வானர பயிலுங்க. ஒரு மன்னரே மாறு வேடத்தில் நகர சோதனைக்கு போவாராம். அன்னைக்கு அவர் போகாமல் விட்டுட்டார். ஏயா மாறு வேடத்தில் நகர சோதனைக்கு போகலையான்னு மந்திரி கேட்டார். நான் மாறு வேடத்தில் நகர சோதனைக்கு போனால் மன்னர் வேடத்தில் எவனும் அந்த புறத்தில் நுழைஞ்சிட்றான், அதனால் நான் போகலை அப்படின்னு சொன்னார். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மன்னர் எப்போ புறமுதுக்கு போட்டு ஓடுவார். ஆமாம். ஒரு வாட்டி அவர் போட்டிருந்த அந்த ஷால் கீழே விழுந்துடுச்சு. சரி. மன்னர் புறமுதுக்கு போட்டு ஓடும்பொழுது அவரோட ஷால் கீழே விழுந்துச்சுன்னாங்க. சரி, எப்பவும் புறமுதுகு காட்டிட்டு ஓடுவார், இந்த தடவை பூரா முதுகு காட்டிட்டு ஓடிட்டார். ஓகே, ஜோக் சொல்லி அசத்தினீங்க, குட்டி குட்டி பாட்டுலாம் பாடி அசத்தினீங்க. இப்போ அடுத்தது என்ன செஞ்சு அசத்த போறீங்க? நம்ம கானா உலகநாதனுக்கு போட்டியா அவர் பாட்டியே பாடலாம்னு இருக்கிறேன். அசத்துங்க. பிச்சைக்காரன் பிச்சைக்காரிக்கு கல்யாணம், பிச்சைக்கார கூட்டமெல்லாம் ஊர்கோலம். பிச்சைக்காரன் பிச்சைக்காரிக்கு கல்யாணம், அந்த பிச்சைக்கார கூட்டமெல்லாம் ஊர்கோலம். நடுத்தெருவில் நடக்குதையா திருமணம், அந்த கூடியிருக்கும் பிச்சைக்கெல்லாம் கும்மாளம். நடுத்தெருவில் நடக்குதையா திருமணம், அங்கே கூடியிருக்கும் பிச்சைக்கெல்லாம் கும்மாளம். கால் இழந்த பிச்சைக்காரர் ஆடுறாங்க நாட்டியம், அந்த கையிழந்த பிச்சைக்காரர் வாசிக்கிறான் வாத்தியம். கால் இழந்த பிச்சைக்காரர் வாடுகிறான் நாட்டியம், அந்த கையிழந்த பிச்சைக்காரர் வாசிக்கிறான் வாத்தியம். மரத்தடியில் நடக்குதையா பாட்டியம், மரத்தடியில் நடக்குதையா பாட்டியம். அந்த ஊனமுற்ற பிச்சைக்காரர் ஊர்கோல காட்சியும், ஊர்கோல காட்சியும். பிச்சைக்காரன் பிச்சைக்காரிக்கு கல்யாணம், அந்த பிச்சைக்கார கூட்டமெல்லாம் ஊர்கோலம். மாப்பிள்ளை பழனியப்பன் பழனி மலை பிச்சைங்கோ, மாப்பிள்ளை பழனியப்பன் பழனி மலை பிச்சைங்கோ. அந்த மண பொண்ணு மருதாயி மருதமலை பிச்சைங்கோ. மாப்பிள்ளை பழனியப்பன் பழனி மலை பிச்சைங்கோ, அந்த மண பொண்ணு மருதாயி மருதமலை பிச்சைங்கோ. இந்த திருமணத்தை நடத்தி வைக்கும் திருத்தணி பிச்சைங்கோ, இந்த திருமணத்தை நடத்தி வைக்கும் திருத்தணி பிச்சைங்கோ.
இந்த மணமக்களை வாழ்த்துகின்ற பெரிய பிச்சை யாருங்கோ? தலைவர் திருப்பதி பிச்சைங்கோ. பிச்சைக்காரன் பிச்சைக்காரிக்கு கல்யாணம், அந்த பிச்சைக்கார கூட்டமெல்லாம் ஊர்கோலம். நடுத்தெருவில் நடக்குதையா திருமணம், அங்கே ஊனமுற்ற பிச்சைகள்லாம் ஊர்கோலம். Great. ஐயா பிச்சை எடுத்துட்டீங்க. ரொம்ப நன்றி, பாராட்டுகள். அதான் உலகத்தில் இத்தனை பிச்சைக்காரங்க இருக்கிறாங்க அப்படின்னு எனக்கு இப்போ தான் தெரிஞ்சுது. நல்லா பண்ணார். ஆனால் இவரை பார்க்குறப்போ அதை விட இவருடைய கம்பீர தோற்றம் ஒரு ராஜ்யசபையில் பேசுகிற போல இருக்குது. அவருடைய குரல் நல்ல கம்பீரமான குரல் வளம். நல்லா சூப்பராக பண்ணார், நல்லா அசைக்கிறாரு. நன்றி நன்றி நன்றி.